விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டிய கனமழையால் கொத்தமங்கலம், பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 150 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், நீங்க இருக்க பகுதியில் மழை காரணமா பயிர் சேதம் எந்த அளவுக்கு இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று இரவு முதலே பார்த்தீங்கன்னா கனமழையானது தொடர்ந்து பெய்து வந்தது. அதனைத் தொடர்ந்து தான் இன்று காலை முதல் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை இடைவிடாமல் பெய்து வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி கொத்தமங்கலம். இந்த கொத்தமங்கலத்தில் தான் இந்த தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு சில தினங்களே, அதாவது இந்த வாரத்தில் அறுவடைக்கு தயாரான இருந்த பயிர்கள் தற்போது நீரில் மூழ்கி தத்தளிக்கிறது. அதை நாம் நேரடியாக பார்ப்போம். இதை நம்ம ஒளிப்படி அதில் காட்சிப்படுத்தி வந்துகிறார். அதே போன்று இந்த கொத்தமங்கலம், கோனூர், பெரும்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 150க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சில நிலங்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாரான பயிர்கள் சாய்ந்து இப்போ நீரில் மிதக்கரை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக இப்பகுதி விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.